வரலட்சுமி பூஜை செய்வதாலும் பூஜையில் பங்கேற்பதாலும் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனம், தானியம், ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சொத்து அதாவது சம்பத்து, சந்தானம் அதாவது நல்லொழுக்கமுள்ள சந்ததிகள், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அதாவது கணவரின் நீண்ட ஆயுள், வீரம், கஜலட்சுமி அதாவது கடன்களில் இருந்து விடுதலை. பலன்களை பார்த்தாச்சு. விரத முறையை பத்தி பார்த்தரலாம். விரதம் இருப்பவர்கள் அன்றைக்கு காலையில இருந்து எந்த உணவும் நம்ம எடுத்துக்க கூடாது. மாலையில நம்ம பூஜையை முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நம்ம உணவா எடுத்துக்கணும். முழுமையா விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறாக பல்வேறு கதைகள் உள்ளன. அவற்றுள் முக்கியமானது சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் பூண்டாள் உமாதேவி. மலைமகள